ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 65 பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட சிக்கன் 65 நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். நல்லா மசாலா எல்லாமே சிக்கன் கூட கோட் ஆகிற அளவுக்கு திக்காகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ்லாம் சேர்க்கல. நான் இப்போ 1/4 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மசாலா எல்லாமே சிக்கன் கூட நல்லா கோட்டாகி வரணும். அந்தளவுக்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகிற வேண்டாம். மிதமான சூடு எண்ணெய் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சும் பொரிக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். சிக்கன் நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். குழந்தைகள்லாம் சிக்கன் 65 கேட்டாங்கன்னா கடைகளில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. சிக்கன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கலை. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ரெட் கலரில் கடையில் வாங்குகிற மாதிரியே நம்மளோட சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.